நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துக்கோங்க. வீடுதோர் இறந்தும் இதை எப்படி பிரிக்கலாம்னா வீடுதோறும் கூட்டல் இறந்தும். மவ்வீறு போயிடும், அதாவது இம்மு போயிடும். அடுத்து உயிர் வருது, உயிர் வரின் உக்குரல் மெய் வீட்டோடுங்கிற விதிப்படி ட்ரூவை வந்து இற்று கூட்டல் ஊன்னு பிரிப்போமா, இதில் ஊ போயிடும். இற்று கூட்டல் ஈ ட்ரீயா மாறி வீடுதோர் இறந்தும் கிடைக்கும். கண்டுளம், கண்டு கூட்டல் உளம். டூவை வந்து இட்டு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். உயிர் வரின் உக்குரல் மெய் வீட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும். அடுத்து இட்டு கூட்டல் ஊ டூவா மாறி கண்டுளம்னு கிடைக்கும். நேர்கூட்டல் உர, நேருர. இரும் ஊவும் சேர்ந்து நமக்கு ரூவா மாறி நேருரன்னு கிடைக்கும். நெஞ்சு கூட்டல் இளைத்தவர், நெஞ்சிலைத்தவர். சூவை வந்து இச்சு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும். அடுத்து இச்சு கூட்டல் ஈ சீயா மாறி நமக்கு நெஞ்சிலைத்தவர்னு கிடைக்கும். வானியல், வான் கூட்டல் இயல். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இன்னும் ஈயும் சேர்ந்து நீயா மாறி நமக்கு வானியல்னு கிடைக்கும். தென் திசை, தெற்கு கூட்டல் திசை. கூக்கெற்றும் இற்று வந்து இன்னா மாறி நமக்கு தென் திசைன்னு கிடைக்கும். அல் கூட்டல் திணை, அக்ற்றிணை. இங்கே இல்லு வந்திருக்கு, தீ வந்து ட்ரீயா மாறி அக்ற்றிணைன்னு கிடைக்கும். பல் கூட்டல் பொடி, பற்பொடி. வல்லினம் வந்ததுனால இல்லு வந்து இற்றா மாறி நமக்கு பற்பொடின்னு கிடைக்கும். பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. நானா வந்ததுன்னா நமக்கு டர. இது வந்து லாலா வரும்போது டட. விதியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. திருவுளம், திரு கூட்டல் உளம். உருவை வந்து இரு கூட்டல் ஊன் பிரிப்போம். இங்கேயும் உயிர், இங்கேயும் உயிருங்கும்போது நமக்கு உடம்படுமை வந்து வரும். ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி ஒவ்வும். அப்போங்கும்போது நமக்கு உடம்படுமை வந்து இவ்வு வரும். இவ்வு கூட்டல் ஊவா மாறி நமக்கு திருவுளம் கிடைக்கும். திருப்புயம், திரு கூட்டல் புயம். வல்லினம் மிகுந்து நமக்கு திருப்புயம் கிடைக்கும். இருநிலம், இரண்டு கூட்டல் நிலம். இங்கே வந்து மெய்யி வருமா, நீயை வந்து இன்னும் கூட்டல் ஈன்னு பிரிப்போமா. அப்போங்கும்போது இந்த இடத்துல டூவும் இன்னும் போயிடும். ராவை வந்து இரு கூட்டல் ஆண் பிரிப்போமா. இந்த ஆ போயிட்டு ஊ வந்து ரூவா மாறி இருநிலம் கிடைக்கும். பெருந்தவம், எனுப்பெயர் புணர்ச்சியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பெருந்தவம், பெருமை கூட்டல் தவம். ஈறுபதல் விதிப்படி மை போயிட்டு நமக்கு இனமிகள் விதிப்படி இந்து வந்து பெருந்தவம் கிடைக்கும். மாசர, மாசு கூட்டல் அற. உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடுங்கிற விதிப்படி சூ வந்து இச்சு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். இந்த ஊ போயிடும். அடுத்து இச்சு கூட்டலா சாவா மாதிரி நமக்கு மாசரன் கிடைக்கும். தன்னினம், தன் கூட்டல் இனம். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து 2 தடவை வரும். அடுத்து இன்னும் ஈயும் சேர்ந்து நீயா மாறி நமக்கு தன்னினம் கிடைக்கும். தலைவன் என, தலைவன் கூட்டல் என. இன்னும் ஏயும் சேர்ந்து நேயா மாறி தலைவன் எனன்னு கிடைக்கும். அரும்பணி, அருமை கூட்டல் பணி. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து இனமிகள் விதிப்படி இம்மு வந்து நமக்கு அரும்பணின்னு கிடைக்கும். தனித்தமிழ்,
தனிமை கூட்டல் தமிழ். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து இனமிகள் விதிப்படி இத்து வந்து நமக்கு தனித்தமிழ்னு கிடைக்கும். தமிழன்னை. தமிழன்னை தமிழ் கூட்டல் அன்னை. இல்லும் ஆவும் சேர்ந்து ழாவா மாதிரி நமக்கு தமிழ் அன்னைன்னு கிடைக்கும். செந்தமிழ் செல்வி. செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து முன்னின்ற மெய்தீர்தல் படி இந்த மாதிரி செந்தமிழ்னு கிடைக்கும். அடுத்து இங்கே வந்து வல்லினம் மிகுந்து இச்சு வந்து செந்தமிழ் செல்வின்னு கிடைக்கும். நன்றியுணர்வு. நன்றி கூட்டல் உணர்வு. ட்ரீயை வந்து இற்று கூட்டலின்னு பிரிப்போமா? இதுவும் உயிர் இதுவும் உயிர். அப்போ நமக்கு உடம்படுமை வந்து வரும். ஈ ஈ ஐ வழி எவ்வும். இதுக்கு வந்து ஈ வரும். ஈ கூட்டல் ஊ யூவா மாதிரி நமக்கு நன்றியுணர்வுன்னு கிடைக்கும். உறுதி கூட்டல் உரை. உறுதியுரை. இதுவும் கடைசி இத்து கூட்டல் ஈன்னு வருமா? தீயை வந்து இத்து கூட்டல் ஈன்னு பிரிப்போமா? ஈ ஈ ஐ வழி எவ்வும். அப்போங்கும்போது இங்கே வந்து உடம்படுமை வந்து ஈ வரும். ஈ கூட்டல் ஊ யூவா மாதிரி நமக்கு உறுதியுரைன்னு கிடைக்கும். உணவு கூட்டல் இன்றி. உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊவை வந்து இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். ஊ போயிட்டு இவ்வு கூட்டல் ஈ வீயா மாதிரி உணவின்றின்னு கிடைக்கும். சொல் கூட்டல் பொலிவு. சொற்பொலிவு. லாலா வரும்போது அது வந்து ட்ராட்டாவாக மாறும். வல்லினம் வரும்போது இந்த இல்லு வந்து இற்றா மாதிரி நமக்கு சொற்பொழிவுன்னு கிடைக்கும். அடுத்து சொல் கூட்டல் ஆராய்ச்சி. தனிக்கூறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டுங்கிற விதிப்படி இந்த இல்லு வந்து இன்னொரு தடவை வரும். இப்போ இல்லு கூட்டலா லாவா மாதிரி சொல்லாராய்ச்சின்னு கிடைக்கும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டுங்கிற விதிப்படி இல்லு வந்து இன்னொரு தடவை வரும். இல்லு கூட்டலா லாவா மாதிரி சொல்லாராய்ச்சி. உருவம் கூட்டல் சிலை. உருவச்சிலை. இம்மு கெட்டு இச்சு வந்து நமக்கு உருவச்சிலைன்னு கிடைக்கும். பனி கூட்டல் துளி. பனித்துளி. வல்லினம் மிகுந்து பனித்துளின்னு கிடைக்கும். பூ கூட்டல் அழகு. பூ இப்பு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா? இங்கேயும் உயிர் இங்கேயும் உயிர். ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும். அப்போங்கும்போது இங்கே வந்து இவ்வு வரும். பூ கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு. இப்போ நமக்கு பூவழகுன்னு கிடைக்கும். மா கூட்டல் இலை. இம்மு கூட்டல் ஆண் வரும். அப்போங்கும்போது ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும். இவ்வு வந்து உடம்படுமையாக வரும். இவ்வு கூட்டல் ஈ வீயா மாதிரி நமக்கு மாவிலைன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் மண் கூட்டல் அகல். மண்ணகல். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து இன்னொரு தடவை வரும். இன்னும் ஆவும் சேர்ந்து நாவா மாதிரி மண்ணகல்னு கிடைக்கும். பலவாண்டு. பல கூட்டல் ஆண்டு. லாவை வந்து இல்லு கூட்டல் ஆன்னு பிரிப்போமா? ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும். அப்போங்கும்போது இவ்வு வந்து நமக்கு உடம்படுமையாக வரும். இவ்வு கூட்டலா வாவா மாதிரி பலவாண்டு. பனை கூட்டல் ஓலை. பனை ஓலை. நையை வந்து இன்னும் கூட்டல் ஐன்னு பிரிப்போமா? ஈ ஐ வழி எவ்வும். அப்போங்கும்போது உடம்படுமை வந்து ஈ வரும். ஈ கூட்டல் ஓ யோவா மாதிரி பனையோலைன்னு கிடைக்கும். நகைச்சுவை. நகை கூட்டல் சுவை. வல்லினம் இருந்து நகைச்சுவைன்னு கிடைக்கும். மண் உலகம். மண் கூட்டல் உலகம்.
தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து இன்னொரு தடவை வந்து நமக்கு மண்ணுலகம்னு கிடைக்கும். இன்னு கூட்டல் ஊ நூவா மாறி மண்ணுலகம். உள்ளொதுங்கி உள் கூட்டல் ஒதுங்கி. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டுங்கிற விதிப்படி இந்த இல்லு வந்து இன்னொரு தடவை வரும். இல்லு கூட்டல் ஓ லோவா மாறி உள்ளொதுங்கின்னு கிடைக்கும். இல்லும் ஓவும் சேர்ந்து லோவா மாறி உள்ளொதுங்கி. புத்துணர்ச்சி புதுமை கூட்டல் உணர்ச்சி. ஈறுபோதல் விதிப்படி புத்துணர்ச்சி புதுமை கூட்டல் உணர்ச்சி. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி தூவை வந்து இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போமோ அந்த ஊ போயிடும். புத் கூட்டல் உணர்ச்சின்னு இருக்கும். தன்னோற்றிரட்டல் இதில் வந்து தன்னோற்றிரட்டல்னு சொல்லுவோம். இந்த இத்து வந்து இன்னொரு தடவை வரும். அடுத்து இத்தும் ஊவும் சேர்ந்து தூவா மாறி நமக்கு புத்துணர்ச்சின்னு கிடைக்கும். சிற்றிலக்கியம் சிறுமை கூட்டல் இலக்கியம். ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுரும். அப்போங்கும்போது நமக்கு சிறு கூட்டல் இலக்கியம்னு வரும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ட்ரூவை வந்து இற்று கூட்டல் ஊன்னு பிரிப்போமா அந்த ஊ போயிட்டு சிட் கூட்டல் இலக்கியம்னு வரும். அடுத்து நமக்கு தன்னூற்றிரட்டல்ங்கிற விதிப்படி இன்னொரு இற்று வரும். அடுத்து இந்த இற்றும் ஈயும் சேர்ந்து ட்ரீயா மாதிரி நமக்கு சிற்றிலக்கியம்னு கிடைக்கும். அங்கும் கூட்டல் இங்கும் அங்கும் இங்கும். இம்மும் ஈயும் சேர்ந்து மீயா மாதிரி நமக்கு அங்கும் இங்கும் கிடைக்கும். வால் கூட்டல் இங்கே இல்லும் ஏயும் சேர்ந்து லேயா மாறி நமக்கு வாழங்கேன்னு கிடைக்கும். இயற்கை கூட்டல் அன்னை இயற்கை அன்னை. கையை வந்து ஈக்கு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா ஈ ஈ ஐ வழி எவ்வும் போகும்போது உடம்படுமை வந்து ஈ வரும். ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாதிரி நமக்கு இயற்கை எண்ணெய்ன்னு கிடைக்கும். குரங்கு கூட்டல் அரசர் குரங்கரசர். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி கூவை வந்து இக்கு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். இல்லை ஊ போயிடும். அடுத்து இக்கு கூட்டலாக காவா மாதிரி குரங்கரசர்னு கிடைக்கும். சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக படிக்கிறவங்கெல்லாம் புணர்ச்சி விதியெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. புணர்ச்சி விதி தெளிவாக தெரிஞ்சால் தான் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸில் பாருங்கள்.